ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் நவாம்சம் கேல்குலேஷனுக்கு தேர்ட் ஸ்டெப்பில் என்னென்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எத்தனாவது அம்சங்கிறத பார்த்துக்கணும். ஸோ இப்போது இது ராசியில் சனி இந்த இடத்துல இருக்கார், நவாம்சத்தில் எங்கே எழுதணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த ராசியை 9ஆக டிவைட் பண்ணி 1 2 3 4 9 வரைக்கும் நம்பர் போட்டுக்கணும் இங்கே போட்ட மாதிரி. ஸோ சனி எத்தனாவது அம்சத்தில் இருக்கிறன்ற நம்பர் எழுதிக்கணும். செகண்ட் வந்து பஞ்சபூதத்தில் எந்த தத்துவத்துக்கான ராசி இது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ கும்பம் வந்து வாயு, ஸோ அதனால் வாயு தத்துவங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ எப்போவுமே அதை மாதிரி இது ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஸ்டார்டிங்க்கு எப்போவுமே ஒரு ஃபிக்ஸட் ரூல் தான். ஸோ ஏதோ ஒரு சப்ஜெக்டில் நம்ம வந்து ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறோன்னா அதை வந்து அந்த நம்பரை வந்து நம்ம வந்து மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்குன்னு இருக்கிற ரூல்ஸை நம்ம தெரிஞ்சுருந்தான் ஆகணும். அதை மாடிஃபை பண்ணவோ நெகோஷியேட் பண்ணவோ முடியாது. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த கிரகம் வந்து அந்த ராசி நம்ம ஏதோ ஒரு கிரகத்துக்கு நவாம்சம் எழுத போகிறோம். அது எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசி வந்து ஒரு அக்னி தத்துவத்தை அக்னிக்கான ராசியாக இருந்தால் ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்போவுமே மேஷமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்கே வந்து சூரியன் வந்து 29 டிகிரியில் இருக்கார். ஸோ நம்ம இதை நவாம்சத்தில் எங்கே எழுதுறது அப்படின்னு கேட்கணும்னா ஃபஸ்ட்டு 9ல் 1 2 3 4 9ஆக டிவைட் பண்ணி எத்தனை டிகிரின்னு பார்த்து நம்பர் 9ன்னு வச்சுக்கிறோம். நம்பர் 9ன்னு வச்சுன்றதுக்கப்புறம் இது என்ன தத்துவம்னு பார்த்தா இது வந்து அக்னி தத்துவம். ஸோ எப்போவுமே அக்னி தத்துவத்தில் ராசியில் ஒரு கிரகம் அக்னியில் இருக்குன்னா அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நவாம்சத்தில் எப்போவுமே மேஷமாக தான் இருக்கும். இது வந்து ஃபிக்ஸட் ரூல். மேஷம் எப்போவுமே ஸ்டார்டிங் பாயிண்ட் மேஷமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து குரு வந்து 0 டிகிரியில் இருக்கார், 1 டிகிரியில் இருக்கார். இதை நவாம்சத்தில் எங்கே எழுதுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு எத்தனாவது அம்சம் முதல் அம்சம்னு வந்துடும் 9ல் 0 டிகிரினால். அடுத்தது எந்த தத்துவம் அப்படின்னு பார்த்தா பிருத்திவி பூமிங்கிறதுனால பிருத்திவின்னு வந்தாலே ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்போவுமே மகரமாக தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து மீனத்தில் லக்னம் மீனத்தில் இருக்குது, 29 டிகிரியில் வந்து லக்னம் இருக்குது. நவாம்ச லக்னம் என்னவாக இருக்கும்னா 29ல் 1 2 3 4 9ஆக ஸ்பிளிட் பண்ணால் 29ங்கிற நம்பர் 9th செக்மெண்ட்டில் 9வது இதில் தான் வரும் அம்சத்தில். ஸோ நம்பர் 9 வச்சுக்கணும். ஸ்டார்டிங் எங்கே வரும் அப்படின்னா இது இப்போ மீனத்தில் தான் லக்னம் இருக்குது. ஸோ மீனம் வந்து ஜல தத்துவத்துக்கு ஆன ராசி. ஸோ ஜலத்துக்கு எப்போவுமே ஸ்டார்டிங் வந்து கடகமாக தான் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் கடகம் தான் ஸ்டார்டிங்காக இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். கடகம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம முதல்ல பார்த்த எக்ஸாம்பிள் சனி வந்து 1.3 டிகிரியில் இருக்கார். நவாம்சத்தில் எங்கே எழுதுகிறோம் அப்படின்னா 9ல் எத்தனாவது அம்சம்னு டிகிரி வைஸ் எத்தனை டிகிரி மூவ் பண்ணியிருக்கார் அப்படின்றத பார்த்து 1 2 3 4 9க்குள்ளே ஒரு நம்பரை போட்டுக்கணும். அடுத்தது எந்த இடத்துல இப்போ கும்பத்தில் இருக்கார். ஸோ கும்பம் வந்து வாயுக்கான தத்துவத்தை ஆன ராசி. ஸோ வாயுக்கு எப்போவுமே ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து துலாம் தான். ஸோ துலாத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இப்போது என்னென்ன கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது வந்து தேர்ட் ஸ்டெப்பு. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும் தேர்ட் ஸ்டெப்பு. ஸோ ஃபிக்ஸட் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. எந்த பஞ்சபூதத்தில் எதுக்கான ராசி அப்படி ராசியில் இருக்கிற கிரகம்னு பார்த்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். எப்போவுமே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் எப்போவுமே சரராசி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒரு சரராசி ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இது எக்ஸ்ட்ரா தான். ஸோ இதெல்லாம் தான் எப்போவுமே ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். எந்த தத்துவமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்.